நான் பிகாம் படிக்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் உண்டு. அதில ஒரு கோட் லைஸ் டேம் லைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாவது பொய் முழு பொய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்பார்கள். அத வந்து ஒரு ஸ்கூல்ல 10 பேர் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கும்போது 100% பாஸும்பாங்க. ஆனா இன்னொரு ஸ்கூல்ல 1000 பேர் படிக்கும்போது 10 பேர் ஃபெயில் ஆனா கூட 100% சொல்ல முடியாது. ஆனா 1000 பேர் இருக்க அந்த ஒரு சாதனை. சந்திரசேகரன்ங்கிற நோபல் லாரேட் பல மைல்கள் கடந்து சென்று ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லி தந்தார். 2 ஸ்டூடண்ட்ஸ்க்கு. எல்லாரும் அவர திட்டினா, கலாட்டா பண்ணா, பரிகாசம் பண்ணா. ஆனா அந்த 2 ஸ்டூடண்ட்ஸும் இவருக்கு முன்னாடியே நோபல் பிரைஸ் வாங்கிட்டாங்க. அவர் சொன்னது எல்லா கிளாஸுமே நோபல் பிரைஸ் வெற்றி பெற்றார்கள் என்று அவர் கூறி பெருமை. அது பெருமைக்குரிய விஷயமாகும். 2 நாடுகளுக்குள் சண்டை நடக்கும் பொழுது, இறப்பை கம்மியாக தான் சொல்வார்கள். அது ஒரு சட்டமே. அதிகமாக சொல்ல மாட்டார்கள். எதிரி நாட்டில் அதிகமாக போனதாக சொல்லுவார்கள். அப்பொழுதுதான் மக்களுக்கு இடையே பீதி விளையாது என்பதாகும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்பது நத்திங் பட் விண்டோ ட்ரெஸ்ஸிங். அது நல்ல முறையில் செய்தால் நல்ல பலன்களை விளைவிக்கும். தீய முறையில் செய்தால் அது பல தீவினைகளை ஏற்படுத்தும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உண்மையிலேயே ஒரு சிறந்த சப்ஜெக்ட். அது வந்து ஒரு உயர்ந்த சப்ஜெக்ட் தான். ஆனா ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வரேன்.